அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர்கள் கவினா வர்ஷினி, நந்தனாஸ்ரீ மற்றும் கிருத்திக் விஸ்வா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் வரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்ற மந்திரத்தை உச்சரித்து குருவின் திருவடியை இறுகப்பற்றவை நமது அளவில்லாத ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அழிப்பதால் அவர் மகேஸ்வரராக கருதப்படுகிறார். இந்த 3 பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார்கள் எம் ஆசிரியர்கள். இந்த நன்னாளில் எம் ஆசிரியர்களை வணங்கி அவர்களிடமிருந்து ஆசிகளையும் அனுகிரகங்களையும் பெற்றோம். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். நமக்கு முதல் குருவே நம் பெற்றோர்கள்தான். எனவே அன்றைய தினம் எம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அவரவர் பெற்றோர்களிடமும் ஆசி பெற்றனர். குருவை ஏற்று நாங்கள் சீடனாக அமர்ந்து இக்கல்வி முறை கற்றுக்கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எம் பள்ளியின் முதல்வரும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பூக்களோடு அச்சதை தூவி எங்களை ஆசிர்வதித்தனர். ஏற்ப தலையாட்டி கொண்டிருக்கும் மரக்கிளைகள், அதுபோல எம் மழலைகளின் சொல் கேட்டு தலையாட்டும் பொம்மைகள். மௌனமொழி பேசிய இடத்தில் இன்று அந்த பொம்மைகளை வைத்து கதைகளை கூறி அசைவுகளோடு பொம்மைக்கு உயிர் கொடுத்து பேச வைத்தனர் எம் மழலை செல்வங்கள். கதைகளையும் மழலையர்களையும் பிரிக்க முடியாத விந்தையாகும். இந்த விந்தையை வைத்தே கதைகளம் கண்டனர் எம் ஆசிரியர்கள். விழிப்புணர்வு என்பது வெற்றியின் முக்கிய அங்கமாகும். உங்களிடம் இருந்தால் அதை கற்பியுங்கள், உங்களிடம் அது இல்லாவிட்டால் அதை தேடுங்கள் என்பார்கள். கற்றுக் கொடுப்பதற்கு எம் ஆசிரியர்களும் கற்றுக்கொள்வதற்கு எம் மாணவர்களும் உள்ளனர். விழிப்புணர்வு என்பது இன்றைய காலகட்டங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அனைத்து இடங்களிலுமே விழிப்புணர்வு என்பது தேவைப்படுகிறது. 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு பொது இடங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன, பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் கூடாது போன்ற விழிப்புணர்வுகள் ஆசிரியர்களால் எம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. 1 முதல் 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு உணவின் முக்கியத்துவத்தையும் அறிந்து சத்துள்ள உணவுகள் உண்பதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை உண்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சிறு நாடகமாக ஆசிரியர்கள் செய்து காட்டி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். செய்திகள். திருச்செங்கோடு குழு வட்ட அளவிலான குழு போட்டியானது 10/7/25 அன்று கேஎஸ்ஆர் கல்வி வளாகத்தில் நடைபெற்றது. இறகு பந்து போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் 19 வயதுக்குட்பட்ட ஒற்றையர் பிரிவில் முதல் இடத்தையும், 17 வயதுக்குட்பட்ட மாணவர் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும், 17 வயதுக்குட்பட்ட மாணவியர் பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்றனர். மேசை பந்து போட்டியில் 14 வயதுக்குட்பட்ட மாணவியர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தையும் பெற்றனர். 17 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும், 19 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கல்வி நிறுவனர்களும் பள்ளியின் முதல்வரும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்னும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.